எனக்கு ருத்ராட்சம் அணியணும்னு விருப்பம் இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ருத்ராட்சம் அணிஞ்சிக்கணும், சிவன் மேலே இருக்க ஈர்ப்புனால அந்த ருத்ராட்சம் அணிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது ஆகம விதிப்படி ஒரு குருக்கிட்ட இருந்து தான் நம்ம ருத்ராட்சம் அணிஞ்சிக்கணுமா, அந்த மாதிரி வேறு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்களா? இந்த கையால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு நான் வந்து ருத்ராட்சம் கொடுத்துருக்கேன். ருத்ராட்சம் அணிவதற்கு நியம நிஷ்டைகள் அப்படின்றத நீங்கள் கேட்குறதா நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்டாக. ஸோ அப்போ அந்த நியம நிஷ்டைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே இதுக்கு உடனே நம்ம எங்கே போகணும்? இப்போ நார்மலாக சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பத்திரிகைகளோ ஆகட்டும், அல்லது ஒரு யூடியூப் ஆகட்டும், அல்லது ஏதாவது ஒரு பிளாக் ஆகட்டும், அதில் போய் படித்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது. நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது உபனிஷத்து. ருத்ரஜபாலா உபனிஷத்து என்ற உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ருத்ரயாமல தந்திரா என்ற தந்திரம் இருக்கிறது. அந்த தந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், தேவி பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இந்த ருத்ரஜபாலா உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் பல்வேறு விதமான ஒரு உபனிஷத்துகளில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா இதற்கு எந்த விதமான நியம நிஷ்டைகளும் தேவையில்லை, பக்தியை தவிர. பெண்கள் ஆல் 30 days அணியலாம். போட்டால் ஏதாவது ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமா, கவலையே கிடையாது. தாராளமாக ஆல் 30 days அணியலாம். அவர்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீட்டு கிடையாது, தாம்பத்திய தீட்டு கிடையாது, இறப்பு தீட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. நாம் வந்து இது இன்னும் ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்கல் அப்ரோச் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இட் ரிலீசஸ் பயோ எனர்ஜி. அப்போ நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம வந்து இன்னும் அதிகமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த உபனிஷத்துகளில் எல்லோரும் கண்டிப்பாக அணிய வேண்டிய சிவனின் நேத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நமக்கு வந்து எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸும் வேண்டாம், தாராளமாக போட்டுக்கலாம். குரு கொடுத்தாதான் அந்த ருத்ராட்சம் பலன் தரும் அப்படின்றது கிடையாது. தீட்சை கொடுத்தாதான் அந்த ருத்ராட்சம் பலன் தரும். அது மாட்டுக்கு அது அதோட வேலையை செய்யும். நம்ம பேசாமல் விட்டால் போதும். நம்ம வந்து மைண்டில் ஏதாவது இது இல்லைன்னா இது நமக்கு ஒர்க் ஆகாதோன்னு நம்ம வந்து மைண்டில் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அது கேடு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வேதங்களுக்கு அடுத்தபடியாக இந்த 4 வேதங்களுக்கு இல்லாமல் நம்ம வந்து சப்வேதாஸ்ன்னு சொல்கிறோம், உபவேதம் அப்படின்னு. அந்த உபவேதம் என்று சொல்லக்கூடிய ஜோதிஷமாகட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயுர்வேதம் ஆகட்டும், இதில் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது இந்த ருத்ராட்ச பொடியை வந்து பல்வேறு விதமான ஆயுர்வேத மருந்துகளில் ருத்ராட்ச பொடி இருக்குது. அந்த ருத்ராட்ச பொடியும் ஒவ்வொரு முகமான ருத்ராட்சத்திற்கு ஒவ்வொரு விதமான ஒரு பலன் அப்படின்னு, அதாவது ஹெல்த் ரிலேட்டடாக சொல்கிறேன். பல்வேறு விதமான ஹெல்த் ரிலேட்டடாகவும் இருக்கிறதுக்கு, உடம்புக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுன்னு இருக்குது, உடம்புக்கு வராமல் இருக்கிறதுக்கு அணிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ருத்ராட்சம் இருக்குது. இது எல்லாமே ப்ரூவன். இது எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மன் நினைக்கிறேன் அவர் பேர், ஒருத்தர், அவர் இஸ் அ ப்ரொஃபஸர். அவர் ஒரு டீட்டெயில்டாக இதை பற்றி ரிசர்ச் பண்ணி ரொம்ப பல காலங்களுக்கு முன்னாலே ஒரு பெரிய ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கார். ஸோ எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாங்குறது ஒரிஜினலாக வாங்கணும்.